நம்ம சிஎம் முதலமைச்சர் அவர்கள் டெப்டி பிஎம்மா ஆகிடுவார், நம்ம அமைச்சர் உதயநிதி அவர்கள் அடுத்த சிஎம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. எப்படி அது கனவாகவே போயிடுமா இல்லை உண்மையாக எதுவும் வாய்ப்பு இருக்கா? உனக்கு கொஞ்சம் நஞ்சம் கொழுப்புள்ள வாயில் ஏன் வசமாக தான் வச்சு தேய்க்கணும். நாங்கள் போனால் பிஎம் தான், டெப்டி பிஎம்லாம் கிடையாது. பிஎம்னா இந்த ஏஎம்பிஎம் அந்த இல்லை அந்த பிஎம் இல்லை, இது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அப்படி நீ பட்டியல் சமூக மக்களுக்கு முக்கியத்துவம் தர கட்சியா? மீசை என்ன புதுசா இருக்கு? வேண்டியவங்க முழுக்கு மீசை வச்சா நல்லா இருக்கும். நாங்க அதான் காங்கிரஸ் இன்னைக்கும் இருந்ததில்ல, அம்பேத்கர் காலத்திலும் காங்கிரஸ் இருந்ததில்லை. இதே உங்களுடைய இந்த தாடிக்காரருடைய ஆட்சியும் அந்த மன்மோகன் சிங் தாடிக்காரருடைய ஆட்சியும் கம்பேர் பண்ணி பாருங்க, யாருடைய ஆட்சி மக்கள்லாம் முட்டாளா? மக்கள் முட்டாளா இருக்க போய் தான் நீங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க. ஏமாற்று வேலை, பம்மாத்து வேலை. இனி அவர் குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும் சரி, இல்லை முருகன் கோவிலுக்கு நடப்பயணம் போனாலும் சரி, திரு மோடிஜி அவர்கள் இனி பிரதமராக, இந்தியாவினுடைய திருநாட்டினுடைய பிரதமராக வர முடியாது. வந்து விட்டால் என்ன பண்ணுவீங்க? வந்து விட்டால் நான் அரசியலை விட்டு போயிடுவேன். அரசியல்ல இருந்து நான் விளையிறேன்னு ஏற்கனவே சொன்னது வாஸ்தவம் தான். சொல்லிட்டீங்களா? ஆமா, அதே வேலையில் இன்னொரு விஷயத்தையும் இல்ல, ஒருவேளை அவர் திரும்ப பிரதமர் மோடி வந்துட்டா நீங்க அரசியலுக்கே வர மாட்டீங்க, பேச மாட்டீங்க. டெஃபினட்டா, அதுல ஒன்றும் டவுட்டே வேண்டாம். மீசையெல்லாம் வைக்க மாட்டேன். மீசை எடுத்துருவீங்களா? மீசையும் எடுத்துருவேன். ஓகே, சூப்பரா இருக்கு. ஐயா, உங்களுக்கு 15 லட்சம் வேணுமா 1 லட்சம் வேணுமா? எங்களுக்கு காசும் வேணாம், பணமும் வேண்டாம். உழைப்புக்கு ஊதியம் கிடைச்சா எங்களுக்கு போதும். என்ன எங்க யாருக்கு உழைக்கிறீங்க? நான் இப்ப இந்த உனக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கேன்ல, வேலை மண்ணுக்கிட்டு இந்த வெயில் நேரத்துல உட்காந்து கூட உனக்கு பேட்டி கொடுக்குறேன். ஏசிக்குள்ள உட்காந்து இது உழைப்பு. ஆமா, ஏசிக்கு பணம் கட்டணும்ல, சும்மாவா வருது ஏசி? அது பணம் கொடுத்தா தானே ஏசி வரும். ஸோ ஒரு கவர்னர் பண்றாருங்கிறது தான் எங்களுடைய கேள்வியை தவிர, கவர்னர் பதவியில இல்லாம அவர் சாதாரண ரவியா இருந்தா அந்த ரவி பதவியில எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம். பிஜேபி அரசாங்கம் கெஜெட் பப்ளிகேஷன்ல மாற்றக்கூடாது. காவி கலர்ல ஒருத்தன் ஒரு பொருளை செய்யறான்னா அது போய் பிஜேபி கிட்ட அவங்க கிட்ட அந்த பேட்டன் ரைட்டை வாங்கிட்டு தான் காவி கலர்ல செய்யணும்னு எதனா இருக்கா? ஆமா சார், தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க தமிழ்நாடு அரசு அவங்களோட கலராங்க அது காவி. இன்னைக்கு காவி நிறம் போட்டா எல்லாமே பாஜக. புத்த பிக்குள்ள இருக்காங்க, அவங்க என்ன கலர் போடுறாங்க? திருவள்ளூருக்கு உருவம் கொண்டு வந்ததே நாங்க தான். நாலாவது முடிஞ்சா நீங்க வெளியே வரதுக்கு ஒரு வாரம் அவங்களுக்கு அந்த சோகத்துல நீங்களும் உள்ள போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. நாங்கமாவது சோகமாவது எங்க கட்சி ஆட்சி அமைக்க போது நாங்க எல்லாம் போய் டெல்லிக்கு டிக்கெட் போட்டு. சரி, அப்ப ஒண்ணு பண்ணுங்க. ஐயா, டெல்லிக்கு டிக்கெட் நீங்களும் போட்டுருக்கீங்களா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க. நீங்க எதுக்கு போறீங்க? வேடிக்கை பார்க்கத்தான். நாங்க சந்தோஷத்துக்கு சரக்கு அடிக்கிற ஜாதி இல்ல சார். நாங்க சந்தோஷத்துக்கு நல்லா கஞ்சா எடுத்துருப்பீங்களோ பாவியலா. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் முன்னோடி தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் புரட்சி தமிழகம் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்பட் மூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால், நம்ம சிஎம் முதலமைச்சர் அவர்கள் டெப்டி பிஎம்மா ஆகிடுவார், நம்ம அமைச்சர் உதயநிதி அவர்கள் அடுத்த சிஎம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. எப்படி அது கனவாகவே போயிடுமா இல்லை உண்மையாக எதுவும் வாய்ப்பு இருக்கா? உனக்கு கொஞ்சம் நஞ்சம் கொழுப்புள்ள வாயில் ஏன் வசமாக தான் வச்சு தேய்க்கணும். நல்ல கேள்வி தானே அது? என்ன நல்ல கேள்வி தான் அது. டெப்டி பிஎம்னு சொல்கிறேன், ஏன் வாய்ப்பு இல்லையா? எதுக்கு டெப்டி பிஎம்மா சொல்ற பிஎம்னு சொல்ல டைரக்டா பிஎம் தான்ப்பா. என்னத்துக்கு அப்படி சொல்ற? 39 தொகுதி வச்சுட்டு பிஎம் ஆயிடுங்க பாரு. நாங்க போனா பிஎம் தான், டெப்டி பிஎம்லாம் கிடையாது. புரிஞ்சுக்கோ. அடிச்சா ஹீரோ தான், இல்லைன்னா வில்லன்லாம் கிடையாது. புரிஞ்சுக்கோ. அதனால நாங்க அதுக்கு விரும்பல. பிஎம்னா இந்த ஏஎம்பிஎம் அந்த பிஎம் இல்ல, இது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ அதுக்கு நாங்கள் விரும்பவும் இல்லை, அதுக்கு எதிர்பார்க்கவும் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் அது எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இருந்த காலத்திலேயே அவரே சொன்னார், என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு. அதனால் நாங்கள் அவருக்கு தெரிஞ்சது கரெக்ட். இவர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் உயரம் கூட தான் இருக்கலாம்ல. அவர் 16 அடி பாய்வார், அதெல்லாம் வேற. ஆனால் பட் அவர் தமிழகத்தை முன்னேற்றத்தை கொண்டு வரணுங்கிறதான் எங்களுடைய கனவு திட்டமே தவிர மற்றபடி எல்லாம் நமக்கு என்ன இந்தியா எல்லாம் போகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் மல்லிகார்ஜுன கார்கே தான் பிஎம் அவர் வரணும் எல்லாம் பேசிக்கிறாங்க. ராகுல் காந்தி இல்லையா? அப்போ ராகுல் காந்தி இல்லை. ஏயா
அவங்க கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ரெண்டாவது அவர் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர், இதுவரை யாருமே பிஎம்ஆ வரல. அதனால முதல் முறையாக இந்த இந்தியா கூட்டணியின் சார்பாக வரணும்னு மம்தாஜியும் இவரும் வந்து 2 பேருமே வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ப்ரப்போஸ் பண்ணாங்க. மம்தா பானர்ஜி இருக்காங்கல்ல, அந்த அம்மாவும் டெல்லி கெஜ்ரிவால் இருக்கார்ல, அவங்க 2 பேருமே வந்து மல்லிகார்ஜுன கார்கேயை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உட்காருக்கண்ணு, அதனால் அவர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேயா சார்? மூர்த்தி சார், இப்போ இடையில ஒரு வாட்டி இதில் பிரச்சாரத்தில் பேசும்போது இவர் அன்பில் மகேஷ் சொல்லியிருந்தார்ல, அமைச்சர் சொல்லியிருந்தாரு, நமக்கு பிரதமராக வாய்ப்பு கிடைச்சா கூட விட்டுறாதீங்க, அதையும் ஒரு கை பார்ப்போம்னு அவர் சொல்கிறார் அமைச்சர். அந்த பேருந்தில் பயணம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த பேருந்தையும் அபகரிப்போம் சொல்லிட்டார். அதை அபகரிப்போம்னா அதை நம்ம கைக்குள்ளே கொண்டாடுவோம் அப்படிதானே நம்ம பிஎம்முக்கு ஆகும்னாரு. இவங்களுக்கு என்ன சார், எது ஒன்றாலும் இவங்க பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மல்லிகார்ஜுன கார்கே கூட எதுக்கு இவங்க முன்மொழிகிறாங்கன்னா, ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா ஏன் ராகுலோட அந்தரமே இல்லையா அப்படின்னு மம்தா கேட்பாங்க. அதில் இருக்கிற பலர் கேட்பாங்க, ஏன் நம்ம முதல்வர் கூட ஏம்பா அந்தாலும் எங்கேயோ கடந்தான், அப்புறம் நான் என்கிட்டயாவது ஒரு ஸ்டேட் வந்து முழுமையாக இருக்குது, அப்புறம் என்னை விட ஒரு பெரிய ஆளா அப்படின்னு நம்ம முதலமைச்சரோட கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்றதால ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து ஒரு ஆளை அறிவிச்சிட்டோம்னா அதை எதிர்த்தான்னு வச்சுக்க, ஒரு எஸ்சி வரதை நீ வந்து தடுக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து அரசியலாக அது விமர்சிக்கப்படும் என்பது ஒரு காரணத்துக்காக மல்லிகார்ஜுன கார்கேவை இவங்க முன்னிறுத்ததான் நான் பார்க்குறேன். அப்படி வந்து நீ பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து முக்கியத்துவம் தர கட்சியாக காங்கிரஸ் இன்றைக்கும் இருந்ததில்லை, அம்பேத்கர் காலத்திலும் காங்கிரஸ் இருந்ததில்லை. காங்கிரஸ் இந்த தீண்டத்தடாக மக்களுக்கு செய்தது துரோகங்கள் என்னென்னு அம்பேத்கர் நீண்ட நெடிய ஒரு வரலாற்று குறிப்புகளை பதிவு செஞ்சுட்டு போயிருக்காரு. அதனால் காங்கிரஸ் வந்து ஒரு சந்தர்ப்பவாதத்துக்காக இதை பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறது. திமுக நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும் இதில்? மோரோவர் அவங்க வருவதற்கான வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்தவரை இந்த டிஸ்கஷனே தேவையில்லை. அத்தைக்கு மீசை முளைச்சா தானே அப்புறம் நம்ம அத்தனை ஆலோசனை விட்டெல்லாம் போடுறாங்களே சார், என்ன ஒன்றாலும் போடுவாங்க சார். நீங்கள் இது வந்து ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி தான். மக்கள் நல கூட்டணி ஒரு தடவை வந்து தேர்தலில் நிற்கிற போது கோயில்பட்டி கூட்டத்தில் வந்து நீ நிதி அமைச்சர், நீ கல்வி அமைச்சர், நீ துணை முதலமைச்சர் அப்படிலாம் போஸ்டிங் போட்ட பிறகு தான் கூட்டத்தையே ஆரம்பித்தாங்க. அப்புறம் அது என்ன கதியில் முடிஞ்சதுன்னு நமக்கு தெரியும். அதால் இந்த கூட்டணி ஒப்பேறாத கூட்டணி. அது மட்டும் இல்லாமல் சார், நீங்கள் 1000 சொல்லுங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்க, மக்கள் முடிவு பண்ணணும். ஒரு 5 ஆண்டு காலம் மோடி அவர்கள்கிட்ட ஆட்சி இருந்தது. அப்போ அவர் சரியாக ஆட்சி செய்யலாம், அடுத்த 5 ஆண்டு காலம் வந்திருக்க மாட்டார். அப்போ இந்த 10 ஆண்டு காலம் ஆட்சிங்கிறது அவங்க நம்பிக்கையில் அவங்க வந்து நாங்கள் தான் வருவோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 310 இடங்களுக்கு நாங்கள் வந்து வாங்கிட்டோம், இன்னும் ஒரு ஃபேஸ் எலெக்ஷன் இருக்குது, இது வந்து எங்களுக்கு கூடுதலாக வரப்போகிற தொகுதி தானே தவிர இது வெற்றியை தீர்மானிக்கிறதுலாம் இல்லை, நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம்னு அவங்க வந்து பதவியேற்புக்கான எல்லா வேலையும் ஒரு பக்கம் செய்கிறாங்க. இவங்க ஆளாளுக்கு ஒரு மூளைக்கு உட்காந்துங்கன்னு நான் பிரைம் மினிஸ்டரா, நான் டெப்டி பிரைம் மினிஸ்டரான்னு இவங்க கனவு காண்றாங்க. அதாவது இந்த ஊமை வாய் பேச முடியாதவர்களுக்கான கனவு கண்டா வெளியே சொல்ல முடியாதுன்னுவாங்கல்ல, இவங்க வெளியில் எழுதி காட்டுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இவர் பேசும்போது வாங்கிட்டோம்னு பேசினார். 320 சீட்டை நாங்கள் வாங்கிட்டோம், 310 வாங்கிட்டோம், 310 வாங்கிட்டோம் அப்படின்னா எப்படி வாங்கினாங்க? எப்படியோ நீங்கள் சொல்கிற மாதிரி மிஷினில் வாங்கிட்டோம் விடுங்களேன். இதெல்லாம் வந்து தெரியுதா? இதுலேருந்து தெரியுதா எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி? எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு நாங்கள் சொல்லலையா, நீங்கள் தான் சொல்கிறீங்க. இப்போ திரும்ப இல்லையா, நீங்கள் அந்த ஜூன் 4 நீங்கள் இந்த எடுத்துருவீங்களா, இந்த டேபிளில் போட்டுருவீங்களா, உங்கள் மெஷின் மூலமாக தான் ஜெயிச்சாங்க மக்கள்? இவங்க தோல்வியை எப்படி ஒப்புக்கொண்டார்கள் என்பதற்கு நான் ஒன்று காரணம் சொல்கிறேன். இங்கே பாருங்க, கெஜ்ரிவால் சொல்கிறாரு, நம்ம இந்த தேர்தலை விட்டுறக்கூடாது, மோடி திரும்பவும் வந்தார்னா அப்புறம் வந்து மம்தாவும் நம்முடைய முதல்வர் பேரை சொல்லி 2 பேரும் ஜெயிலுக்கு போயிடுவீங்க, அதெல்லாம் நான் ஜெயிலுக்கு போனதுக்காக நீங்கள் அசால்ட்டாக விட்டுறாதீங்க, நீங்களும் நாளைக்கு போயிடுவீங்க, அதால் வர்றதை தடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மோடி வந்துடுவார், வந்துட்டால் இது மாதிரி நிகழ்ந்தாலும் நிகழலாம், எப்படியாவது தடுங்க. ஒன்று. இன்னொன்று, மிஷினில் கை வச்சிட்டாங்க. அப்போது ஒரு பக்கம் வெற்றி உறுதியாகி இருக்குது என்பதற்காக தான் இவங்க ஒரு சப்பக்கட்டு கட்டணும், அதில் மிஷினில் கையை விட்டாங்க, காலை விட்டாங்க, அதை விட்டாங்க, இதை விட்டாங்கன்னு ஒரு பொருளையை இவங்க கிளப்புறாங்க. இவங்க நம்ப வேண்டியது யாரை? மக்களை நம்பணும். அவங்க மக்களுக்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருவது போல் இந்த கட்சிகள் நடந்து கொண்டு இருக்கணும். ஆனால் இவங்க
இவர் நான் ஒன்றும் ஓவர்டேக் பண்ண மாட்டேன், நீ என்ன ஓவர்டேக் பண்ணாதுன்னு இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்குள்ளும் பேசுகிறாங்களே தவிர இவர்கள் மக்களிடம் போய் எந்த மூஞ்சை வச்சு சொல்லுவான். இப்போது கெஜ்ரிவால் இருக்கார், ஊழலை ஒழிக்க வந்தேன்னாரு. இப்போ அவரே ஊழலில் சிறைக்கு போயிட்டு வந்துட்டார். அது அடுத்த ஊழல்வாதிகளையும் சொல்கிறார், ஏய் பார்த்துங்க. ஏங்க, செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்ட வந்து பார்த்துட்டு போன கெஜ்ரிவால் எப்படி ஒரு உண்மையானவன்னு நம்ம நம்ப முடியும்? அப்போது நீ வந்து 7 டெல்லியில் இருக்கிற 7 தொகுதிகளையும் பிஜேபி வென்றது. நீங்கள் காங்கிரஸுக்கு எதிராக தான் போன தேர்தலையும் பிரச்சாரம் பண்ணீங்க. அப்போது ஆட்சியில் இல்லாத காலத்தில் காங்கிரஸ் இன்றைக்கி திருந்துடுச்சா? எப்படி நம்ம திருந்ததுன்னு பார்ப்போம். ஒரு தடவை தப்பு பண்ணவன் அவனை தூக்கி வெளியே போடுறாங்க, இல்லைங்க நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்து அவன் தப்பில்லாத ஆட்சியை நடந்தினால் அவன் திருந்தியதாக அர்த்தம். ஒரு தடவை தூக்கி வீசப்பட்ட காங்கிரஸ் இன்னும் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகலை. அப்படி எப்போ நாம் வந்து அது வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும்? இப்போ கெஜ்ரிவால் கொடுக்குற சர்டிஃபிகேட் இல்லை காங்கிரஸ் நல்ல கட்சி அப்படின்னா யார் நம்புவா? ஏங்க 10 ஆண்டு காலம் மன்மோகன் சிங் அருமையான ஆட்சி. இதே உங்களுடைய இந்த தாடிக்காரருடைய ஆட்சியும் அந்த மன்மோகன் சிங் தாடிக்காரருடைய ஆட்சியும் கம்பேர் பண்ணி பாருங்க, யாருடைய ஆட்சி மக்கள்லாம் முட்டாளா? மக்கள் முட்டாளா இருக்க போய் தான் நீங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க. ஏமாற்று வேலை, பம்மாத்து வேலை, சாமி பூதம் சாமி பூதம் சாமி பூதம்னு சொல்லி சாமி பேரை சொல்லி 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 நீங்க கொள்ளையடிச்சதும் இல்லாம மக்களையும் கொள்ளையடிச்சிட்டீங்க. இல்ல அப்புறம் பாரு, மக்கள் வந்து இப்ப போன தடவை என்னத்தை சொல்லி ஓட்டு வாங்கினாங்க தெரியுமா? செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து நாங்க கருப்பு பணத்தை ஒழிச்சு நாங்க 15 லட்சம் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்டுக்கும் தரோம்னு சொல்லி சொல்ல கிடையாது. சும்மா இருங்கடா. 15 லட்சம் கணக்கு வரும், கணக்கில் வரும். ஒரு ஆளுக்கு கணக்கு போட்டால் 5 லட்சம் ரூபா வரும். 15 லட்சம் எனக்கு எப்படி வருது? 15 லட்சம் வருதுன்னு இல்ல இல்ல அவரோட அந்த ஒண்ணு சொல்றீங்க தவிர நீங்க ஏதாவது சொல்றீங்களா? உங்களோட உங்களுக்கு இப்போ அக்கௌண்ட்ல 5 லட்சம் போட சொல்லுமா? எதுக்கு சொல்லுங்க? எனக்கு ஒண்ணு 5 லட்சம் தரேன்னு சொன்னாங்க, போடல. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க, ஒன்னும் போட வேண்டாம், போட சொல்லுவோம். அது வேண்டியது இல்லை. அந்த ஆளு ஆட்சி முடிஞ்சு போச்சு, அவரு போயிட்டாரு. இப்ப சாமியாரா போறதுக்கு தான் இப்ப கன்னியாகுமரிக்கு போயிருக்காரு. வருஷத்துக்கு சாமியாரா போயிடுவாரு. இதுக்கப்புறம் அவர் ஆட்சிக்கும் வர மாட்டாரு. அப்போ ஒரு 1 லட்சம் ரூபா வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க பாருங்க. இனி அவர் வந்து குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும் சரி, இல்லை முருகன் கோவிலுக்கு நடப்பயணம் போனாலும் சரி, திரு மோடிஜி அவர்கள் இனி பிரதமராக, இந்தியாவினுடைய திருநாட்டினுடைய பிரதமராக வர முடியாது முடியாது முடியாது. வந்து விட்டால் என்ன பண்ணுவீங்க? வந்து விட்டா நான் அரசியல்ல இருந்து நான் விளையிறேன்னு நான் ஏற்கனவே சொன்னது வாஸ்தவம் தான். சொல்லிட்டீங்களா? ஆமா. அதே வேளையில இன்னொரு விஷயத்தையும் இதெல்லாம் கேட்குறீங்கல்ல, இப்போ அவர் பிரதமராக வரலைன்னு சொன்னால் அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இந்த இவங்களும் இந்த மூர்த்தியை போன்ற நபர்கள் எல்லாம் என்ன ஆவீங்க? ஏன் வரலன்னா நாங்கள் வந்து ராகுல் காந்தி எங்கள் பிரைம் மினிஸ்டர் நாங்கள் ஒத்துன்னு போக போகிறோம். இதில் என்ன இருக்குது? ஆடாடாடாடாடா, நீங்க ஒரு விஷயம் நல்லா ஐயா, உங்களுக்கு 15 லட்சம் வேணுமா 1 லட்சம் வேணுமா? எங்களுக்கு காசும் வேணாம், பணமும் வேண்டாம், உழைப்புக்கு ஊதியம் கிடைச்சா எங்களுக்கு போதும். என்ன எங்க யாருக்கு உழைக்கிறீங்க? நான் இப்ப இந்த உனக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கேன்ல, வேலை மண்ணுக்கிட்டு இந்த வெயில் நேரத்துல உட்காந்து கூட உனக்கு பேட்டி கொடுக்குறேன். ஏசிக்குள்ள உட்காந்து இது வந்து உழைப்பு. ஆமா, ஏசிக்கு பணம் கட்டணும்ல, சும்மாவா வருது ஏசி? அது பணம் கொடுத்தா தானே ஏசி வரும். சரியா? நான் ஒரு காணொலியில பார்த்து பேசியிருக்கீங்க, ஐபிஎஃப்கோ மாதிரி பிரசாந்த் கிஷோர் மாதிரி நீங்கள் வந்து ஏதோ பெரிய ஆட்பலம்லாம் வச்சிருக்கேன், சர்வேலாம் நான் வெளியிட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் யார் ஜெயிக்க போறான்னு எனக்கு தெரியும்ல ஒரு காணொலியில் சொல்லியிருந்தீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு எதுவும் சரவணா ஸ்டோர் மாதிரி கிளைகள்லாம் இருக்கா? இங்கேயும் சரவணா ஸ்டோர்ஸ் கிளை இல்ல, எனக்கு இந்தியா பூராவும் உலக நாடுகள் பூராவும் இருக்கு. புரிஞ்சுக்கோ, கீஸ் டு நியூ வேர்ல்டுடைய மெம்பர்கள். ஆகையினால எங்கள் கீஸ் டு நியூ வேர்ல்டில் அதில் இருக்கக்கூடிய எல்லாருமே சர்வே பண்ணி தான் அந்த ரிசல்ட்டை நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் சர்வே வெளியிட்டிருக்கீங்களா? ஆமாம், அந்த சர்வேயில் மாற்று கருத்தே இருக்காது. அந்த சர்வேயில் மாற்று கருத்து இருந்தால் நான் வந்து அரசியலை விட்டு போயிடுவேன். அரசியல் பேச்சே பேச மாட்டேன். அப்படியே ஸ்டாப் அதோட ஜூன் 4ஓட. ஆமாம், 4ஓட என்னத்துக்கு? நான் எங்கள் ஆட்சி தானே அமைய. இல்லை, ஒருவேளை திரும்ப பிரதமர் மோடி வந்தாருன்னா, பிரதமர் மோடி வந்தா நான் வந்து நீங்க சர்வே வெளியிட்டீங்களா? ஆமா, களத்துக்குலாம் போய் சர்வேலாம் எடுத்தீங்களா? அப்புறம் என்ன நீ பேசுற? சர்வே வெளியிட்டியான்னு கேட்ட அப்புறம் இல்ல, எனக்கு எதுலையும் பார்க்கலையா, அதனாலதான். நீ முழுமையா பார்த்துட்டு வந்து கேளு. அத அப்படியா? இல்ல, நான் ட்ரெண்டிங்ல இருக்கணும்ல. 2 இருக்கு, 2 பார்த்துட்டு வந்து கேளு. இல்ல, ஒருவேளை அவர் திரும்ப பிரதமர் மோடி வந்துட்டா நீங்க அரசியலுக்கே வர மாட்டீங்க, பேச மாட்டீங்க. டெஃபினட்டா, அதுல ஒன்றும் டவுட்டே வேண்டாம். ஓஹோ, மீசை இறக்கிடுவாரு. மீசையெல்லாம் வைக்க மாட்டேன். மீசை எடுத்துருவீங்களா? மீசையும் எடுத்துருவேன். ஓகே,
சூப்பராக இருப்பார். சரியா? அதே நேரத்தில் இந்த அரசியல் நேரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது ஒன்று, இந்த திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசிட்டாங்க, அவரை இந்துன்றதுக்குள்ள அடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பேச்சு தான் சொன்னாரு. எங்க பறையினத்தை சேர்ந்தவருன்னு ஒரு பாட்டை சொல்றாரு. முட்டாளுக நிறைந்த இந்த உலகத்துல நான் என்ன பேசுறது? ஜாதிங்கிறது எப்ப வந்துச்சு? முட்டாளுகள் நீங்கள் இருக்கீங்களா, மற்றவங்க தான் இருக்காங்க? நானும் சேர்த்து தான்டா. இது வந்து எப்ப வந்து ஜாதி எப்ப வந்துச்சு சொல்லுங்க. அது எத்தனை நூற்றாண்டு? எல்லாமே இந்த பார்ப்பனர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாதியே வந்துச்சு. சரி, அது வந்துச்சு வரல. சொல்றத கேளுப்பா, எல்லாமே ஒரு 1000 ஆண்டுகளுக்குள்ளதான். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஜாதி கிடையாது. எல்லாமே இங்க இருக்கான்னா இவன் எல்லாம் ஒரே மொழி பேசுறவன், எல்லாம் தமிழன், இப்படித்தான் இருக்குமே தவிர ஒரே மொழிக்காரன். தமிழன் ஜாதிகள் கிடையாது. ஜாதிகள் என்பதே கிடையாது. அப்புறம் எப்படி நாயுடு மட்டும் பின்னாடியே அது இப்ப வந்ததுதான், இடையில வந்ததுதான். என்னைக்கு நான் தான் சொல்றேன்ல, ஒரு 800 ஆண்டு 1000 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி தான் ஜாதி வந்ததே தவிர அதுக்கு முன்னாடி அப்போ குடிகள் இருந்ததா இல்லையா? குடிகள் தான், எல்லாம் ஒரே குடிகள் தான், ஒரே குடி தான். 4 குடி. என்ன 4 குடி? ஆமா, இதெல்லாம் சொல்லி புரியாது. என்ன குடி? என்ன குடி? கோதுமை குடியா இல்லையா? வெண்சாப் குடி. ஐயா குடின்னு சொல்றாரு, அப்புறம் என்ன குடின்னு கேக்குறீங்க? என்ன 4 குடி, என்ன குடி இருந்தது சொல்லுங்க. இவருக்கு தெரிஞ்சது ஒரு குடி தான், வீரா குடி தான். இதில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் சங்க காலத்தில் இடம்பெற்ற புறநாட்டு பாடல் ஒன்றினை பார்ப்போம். அதில் துடியன், பாணன், பறையன், கடம்பன் என்று இது 4 அல்லது குடியும் இல்லை. என்ன சொல்றாரு? எதுல இருக்கு? ஏமி இது என்னது? அது சுசேஷா? இது வந்து எதில் இருக்குதுன்னா புறநானூறுல ஒரு கதை தான். அது கதமா? ஆமா, புறநானூறுங்கிறது என்ன ஹிஸ்டரியா? பாடல் 335 சார், பாடல் சார், அது கவிதைகள் தான். அது உங்களுக்கு எப்படி இதெல்லாம் பாடலை கொண்டே சிலர் முன்பு பறையர்கள் தான் ஆண்ட சாதி என தற்போது கிளைம் பண்றாங்க. தாழ்ந்த சாதிகளாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக 2000 ஆண்டுகளை கடந்து வந்த பாடல் இருந்து சொல்றாங்க. அப்ப இது பொய்யா? இங்க பாருங்க ஏங்க, இந்த புறநானூரை பத்தி உங்க சொந்தக்காரர் வைகோ இருக்காருல்ல, அவரே பாடல் வந்து அது பொழிப்புரை பேசியிருக்காரு. புறநானூறு ஆகட்டும், எந்த இதிகாசங்கள் ஆகட்டும், இவையெல்லாம் வந்து புனையப்பட்ட செய்திகள். கம்பன் எப்படி ராமாயணத்தை எழுதினானோ, வால்மீகி எப்படி ராமாயணத்தை எழுதினாரோ, அது மாதிரி தான் இது. ஐயா, இது ஓலைச்சுவடிகள் இன்னமும் இருக்கு. ஓலைச்சுவடிகள்லாம் இன்னும் திருக்குறளை பொய்ன்னு சொல்லிடுவோமா? திருக்குறள் என்பது நீதி நூல் தானே தவிர அது வந்து புனையப்பட்ட செய்திகள். புறநானூறுன்றது புனையப்பட்ட செய்தி. புனையப்பட்ட செய்தி. இதுல வந்து அப்புறம் அதை ஸ்கூல்ல வச்சு படிக்க சொல்றீங்க எல்லாரையும். நீ அதை ஏன் படிக்க சொல்றீங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. மனிதன் எவன் ஒருவன் அந்த அக்காலத்தில் எவன் ஒருவன் கெட்டிக்காரனா வீரனா இருந்தானோ அவன் ஆட்சி பண்ணான். ஒரு குழுக்களுக்கு தலைவரா இருந்தான். ஒரு அப்படியே உட்காந்து ஒரு கல்வெட்டுல எழுதிட்டு கல்வெட்டை பக்கத்துல வைங்க, அடுத்த தலைமுறை படிச்சு தெரிஞ்சு. ஒரு குழுக்கு தலைவரா இருப்பான், ஒரு கிராமத்துக்கு இருப்பான், பல கிராமங்களை ஒன்று சேர்த்து வைப்பான், பல கிராமங்களை எல்லாம் சேர்த்ததுனால அவர் அரசனா இருப்பான். அது வீரம் மிக்கவன். அது நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டு வரலாற்றை இல்லை ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் எழுத வேண்டாம், நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நிறைய பேர் எழுதிட்டாங்களாமே, நீங்க புதுசா எழுத வேண்டாமா? திருவள்ளுவருக்கு வாங்க, திரும்ப எங்க போறீங்க? ஆதிக்கூடி திருவள்ளுவரை பொறுத்த மட்டும் ஜாதி மொழி இனத்துக்கு அப்பாற்பட்டவர். இதே திருவள்ளுவர் நாயுடு இருந்தாருன்னு வச்சுங்க, பெருமையா பேசுவார். தெரியுமா எப்படி இருக்கும்? ஜாதியே வந்து இப்ப வந்ததுங்கிற அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதரை போய் என்ன பேசுறீங்க ஐயா? நாக்குல நரம்பு இல்லாம பேசுறீங்க. ஆமா, உங்களுக்கு எல்லாம் நரம்புகுதி இருக்கு. ஆமா, இல்லாதனாலதான் பிறந்தவனான் முப்பரினுள் தரித்தவன் சாதியில் மூத்தவனான்னு திருவள்ளுவர். ஐயா, யார ஒன்னாலும் நீங்க பேசு. திருவள்ளுவர் சொன்னதுக்கு அதுக்கு அர்த்தத்தை நீங்க அனர்த்தமா எடுத்து திருவள்ளுவர் எல்லாம் பேசி அப்புறம் ஜெயிலுக்கு போயிடாதீங்க. அதெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு தேவையானதை மாத்திரம் அதுல இருந்து எடுத்துக்காதீங்க. அர்த்தம் புரிகிறது, தவறான அர்த்தத்தை புரிஞ்சுக்க. ஒரு அர்த்தம் சொல்லுங்க. நீங்க எதுக்கு அர்த்தத்தை? கலைஞர் அர்த்தம் சொல்ல நான் ஒன்னும் கலைஞர்ல அர்த்தம் சொல்ல தெரியும். தமிழ் ஆசிரியர்கிட்ட போய் கேளுங்க. இல்ல, அவருக்கு மட்டும்தான் அர்த்தம் சொல்ல தெரியுமா? எது? கலைஞர் அவர்களுக்கு மட்டும்தான் அர்த்தம் சொல்ல தெரியுமா? கலைஞர் அவர்களுக்குன்னு தெரியும். அவர் எது சொன்னாலும் இவங்க அர்த்தமா எடுத்துப்பாங்க. அதான் பிரச்சனை. சரி, திருவள்ளுவர் நாயுடுவா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க?
நாயுடுவெல்லாம் இருக்க முடியாதுப்பா. ஏன் லூஸ் உடனே தனமா சொல்றாரு. இல்ல, நீங்க சொன்னீங்களே ஜாதிகள் அப்ப இல்ல அப்படின்னு சொன்னீங்க. ஜாதிகளே வந்து என்ன திரும்ப சொல்றாரு, இப்பதான் வந்து திருக்குறளே தெலுங்குல தான் இருந்தது, ஒரு டிரான்ஸ்லேட் இவங்க பண்ணிட்டோம். தான் திருடி தமிழ்ல எழுதிட்டானுவா. நீ இங்க பாருங்க, இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இப்போ சொல்றேன் இந்த ஒரு காணொளியில, திருக்குறள் மாதிரி திருக்குறள் இல்ல, திருக்குறள் மாதிரி தெலுங்கிலும் இந்த குறள் ஒண்ணு உண்டு. போய் 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 சரி சொல்லுங்க, ஒரு குறள் சொல்லுங்க. எனக்கு தெரியாது இல்ல, நான் தெலுங்கா படிச்சிருக்கேன். ஐயா இது போய் சொல்றேன் போய் பொய் ஏன்னா இல்லப்பா. திருக்குறள் போய் எல்லா இதுலயும் திருக்குறள் எழுதிட்டு வந்தாரா போயிட்டு? அது மாதிரி 2 அடியில ஒரு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல புனையப்பட்டதுன்னு, அந்த புனைஞ்சிருப்பாங்க யாராச்சும் அங்க இதே மாதிரி போயிட்டு. அது இருக்கலாம்ப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அதுக்காக நான் நீங்க அந்த கொண்டு வந்து நூற்றாண்டுல வாழல. உங்க தெலுங்குல எழுதுனதை கொண்டு வந்து தெலுங்குல பெருமையா இருக்கு. சொல்றீங்களே. இல்ல, இவர் சொன்னதுக்காக சொன்னேன். உண்மையிலே இருக்கு மூர்த்தி. ஐயா அது இருந்துட்டு போதும் ஐயா, இருந்தாலும் அசல் அசல் தானே. நான் கொஞ்ச நேரத்துல வேணா அந்த அவருடைய இல்ல, அது அதை எழுதுனது எங்க திருவள்ளுவர்ல இல்ல, திருவள்ளூர்ல. இல்ல இல்ல இருந்தா அவர் தெலுங்காக்கி திருவள்ளுவரு அதை எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். லூவாயா? ஏதோ ஒரு விஷயம் வச்சுக்கோ, நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. இல்ல அவரை இந்துன்னு சொன்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? திருவள்ளூர் வாழ்ந்த காலத்துல ஜாதி மதம் இனம் எதுவும் இல்லை. எல்லா மனிதர்கள், மனித கூட்டங்கள். சரி, அதுல அவரு திறமையானவர். அவர் வந்து இப்பதான் நான் சொன்ன 4 குடிகளை பத்தி சொன்னேன். அப்ப திரும்பவும் வந்து சாதி இல்ல, அது இல்ல, இது இல்ல, ஆமா, என்ன பண்ணாங்க? சாதி எங்க இருந்துச்சு? குடிகள் கல் தோன்றி இருந்ததா மண் இல்லையா? தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய தமிழ்னு சொல்றான். கல்லும் இல்ல மண்ணும் இல்லைன்னாக்கா தமிழ் எங்க இருந்து வரும்? என்ன சார் இது? தமிழ் அதுக்காக இப்ப கல் இல்ல, கல்லுக்கும் மண்ணுக்கும் இல்லாத காலத்துல தமிழ் தோன்றுச்சுன்னா ஒத்துக்குருவீங்களா? இப்போ சும்மா போங்க. நம்முடைய முதல்வர் வந்து தளபதி ஸ்டாலின்றாங்க. இவர் எந்த சண்டையில வந்து தளபதியா இருந்தாரு? கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றது தானே. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அல்ல, அவரே மாவீரன்றாங்க. மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட சொல்லுன்றாரு. இல்லங்க, கொஞ்சம் இல்ல, தளபதினா போருக்கு போகணும், படை தளபதி என்ன சண்டை போடணும்ல. கொஞ்சம் உயர்வு நவிழ்ச்சி அணிதான், கொஞ்சம் தூக்கி சொல்லுவாங்க. இப்போ காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னா காக்கா பொன் குஞ்சாவா போடுது, அதை பார்த்தவொடனே சீராட்டுது பாராட்டுதுல அந்த மாதிரி. சரிங்கய்யா, சரிங்கய்யா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இப்போ ஏதோ புனையப்பட்ட செய்தின்றீங்க. புனையப்பட்டது இல்ல, கொஞ்சம் உயர்வு நவிழ்ச்சி. பரவாயில்ல. சரி, அவரை இந்துன்னு சொல்ற உங்களுக்கு என்ன கோபம்? காவி நிறம் என்ன பாஜக உருத்தானதா? அதை போத்துனா உங்களுக்கு ஏன் அப்படி கோபம் வருது? அதுக்காக தான் நீ காவியை போட்டு வந்திருக்கியா? இது உங்க ஊர்ல காவியாயா? அப்புறம் அது என்ன கலரு? இல்ல, அந்த சிகப்பு வந்து வெளுத்ததுன்னா காவி ஆயிடும்ல, அதை சொல்றாரு அவரு. அப்படியா? இல்ல, இது கொஞ்சம் காவியா இருந்தா என்னை பாஜகவில் சேர்த்துருவீங்கல்ல? நீ ஏடா, நீ உன் சேனலே பாஜக சேனல் தானே, அப்புறம் என்ன வந்து பாஜகவில் சேர்த்துருவாங்க? நான் பாஜக சேனல், நீங்க நீங்க நான் திமுக. நான் ஏன் பாஜக பேசணும்? பாஜகவை தானே கேள்வி கேட்குற. இதை ஏன் அவங்க கேள்வி எதுவும் கேட்க சொல்லியிருக்காங்களா என்னைய? கேட்க சொல்லித்தான் நீ வந்து கேட்குற. அது மாதிரி திமுக பதில் சொல்ல சொன்னாங்க. எப்படி? எனக்கு இங்க பாரு, நான் யாருக்கும் கட்டுப்படாதவன், புரிஞ்சுக்கோ. திமுக தலைமை சொன்னா கட்டுப்பட மாட்டீங்களா? அதெல்லாம் எனக்கு எது சரின்னு கொடுத்தோ அதுதான் நான் செய்வேன். சரியா? இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு வாங்க. அவரை காவி நிறம் போட்டு அந்த ஆடை உடுத்துனா உங்களுக்கு என்ன கோபம்? பல்லாண்டு காலமாக ஏறக்குறை எனக்கு விவரம் தெரிய ஒரு இப்போ இருந்து ஒரு 60 வருஷம்னு வச்சுக்கோ. ஒரு 60 வருஷத்தில் அந்த மாதிரி அவரை பார்த்தது வெள்ளையில் தான், வெள்ளையோட தான் போட்டு ஒரு டிசைன் பண்ணி கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி அதை வந்து இதில் வந்து கெஜெட்டில் பப்ளிஷ் பண்ணியாச்சு. அப்படி கெஜெட்டில் பப்ளிஷ் பண்ண ஒருத்தரை வந்து ஆதென்டிகேட்டடாக இந்த மாதிரி தான் உருவம் இருக்கணும், இந்த மாதிரி தான் ட்ரெஸ் இருக்கணும்னு ட்ரெஸ் கோடெல்லாம் கொடுத்து தான் பண்ணி ஏற்கனவே திருவள்ளுவர் வந்து சட்டமன்றத்தில் இங்க பாரு, சட்டமன்றத்திலேயே அந்த படம் வச்சாச்சு. அப்போ அது ஒரு கற்பனைன்னு ஒத்துக்கிறீங்களா? கற்பனை தான் சார், கற்பனை தானே. மேபி அப்போ வந்து காவி கலர் கூட போட்டுக்கலாம். நீங்க காவி கலரை இங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட கட்சியோட கலரா ஏன் பாக்குறீங்க? பாருங்க, நாங்க அப்படி பார்க்கல சார். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க கோவப்படுறீங்களே. வந்து இவ தம்பி வந்து தனிப்பட்ட முறையில் இவர் வீட்டு கல்யாண பத்திரிகையில் காவி கலரை போட்டு அடித்தா யாரும் கேட்க போகிறது. சரி. ஸோ ஒரு கவர்னர் பண்ணுறாருங்கிறது தான் எங்களுடைய கேள்வியை தவிர, கவர்னர் பதவியில் இல்லாமல் அவர் சாதாரண ரவியாக இருந்தால் அந்த ரவி பதவியில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம். பிஜேபி அரசாங்கம் கெஜெட் பப்ளிகேஷன்ல மாற்றக்கூடாது. காவி கலரில் ஒருத்தன் ஒரு பொருளை செய்கிறான்னா அது போய் பிஜேபி கிட்ட வந்து அவங்கக்கிட்ட அந்த பேட்டன் ரைட்டை வாங்கிட்டு தான் வந்து காவி கலரில் செய்யணும்னு எதனா இருக்கா? ஆமாம் சார், தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் தமிழ்நாடு அரசு அவங்களோட கலராங்க அது காவி. இன்னைக்கு காவி நிறம் போட்டா எல்லாமே பாஜக. புத்த பிக்குக்குள்ள இருக்காங்க, அவங்க என்ன கலர் போடுறாங்க? அவங்களே நீங்களாம் இந்த ஆர்எஸ்எஸ் சொல்லுவீங்களா? பாருங்க, அதெல்லாம் சார் நீங்க வந்து இல்ல, நீங்க விளக்கம் மட்டும் சொல்லுங்க. நான் ஒரே விஷயம் தாங்க,
இது அரசாங்கம் நமக்கு கெஜெட்ல ரிலீஸ் பண்ணியிருக்கு, ஆதென்டிகேட்டடா இந்த மாதிரி தான் படம் இருக்கணும்னு சொல்லி. இப்போ எல்லாம் இந்த பிரதமர் படங்களும் சரி, முதலமைச்சர் படங்களும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த படத்தை தான் மாட்டுவாங்க. அதே மாதிரி வள்ளுவர் படத்தை இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி பஸ்ஸுகள் எல்லாம் மாட்டினாங்க. அது நேத்து இன்னைக்கு இல்ல, 1900 அதுவும் ஒரு கற்பனை. கற்பனை தான், எல்லாமே கற்பனை தான். கற்பனைக்கு வந்து அரசாங்கம் உயிர் கொடுத்துருச்சு, புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, நீங்க யூ ஆல்சோ ஒரு அட்வொகேட். நீங்க ஒரு அட்வொகேட்டா இருந்துட்டு அரசாங்கம் சொல்லி அது கெஜெட் பப்ளிகேஷன் கொடுத்து அது ஒரு இது ஆதென்டிகேட்டடா ஒரு இது வெள்ளையை தவிர வேற எந்த கலரும் போடக்கூடாதுன்னு இருக்கா சொல்லுங்க. அதாவது நீங்களும் தான் அப்பப்ப சட்டையெல்லாம் மாத்துறீங்க, கலர் கலரா போடுறீங்க. நான் என்ன கேக்குறேன், உண்மையிலேயே தூங்குனா எழுப்புனா எந்திரிச்சிருவாங்க. சரி, தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள நாங்க எப்படி? இல்ல, நாங்க வந்து தமிழர்கள் அதை பார்த்துக்கிறோம். நீங்க ஏன் திராவிடத்துக்கும் திருவள்ளுவருக்கும் என்ன சம்மந்தம்? நீங்க ஏன் வரிஞ்சு கட்டுறீங்க? நாங்க இங்க பாருங்க, அந்த திருவள்ளுவருக்கு உருவம் கொண்டு வந்ததே நாங்க தான். ஏங்க அது ஒரு கற்பனை தாங்க, அது கற்பனை தான். இப்படித்தான் திருவள்ளுவர் இருந்திருக்கணும். நான் நேசிக்கிற கடவுள் இந்த உடுப்புல தான் இருக்கணும். நீங்க சொல்றதுக்கு நீங்க யாரு சார்? நீங்க இண்டிவிஜுவலா பண்ணிக்கோங்க, உங்களை யார் வேணாம்னா. அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணி மேன்மையான ஒரு அந்த நேரத்தில் முதலமைச்சர் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து மெஜாரிட்டி அரசு அதை கொண்டுட்டு வந்து அதை திட்டத்தை பாஸ் பண்ணி கெஜெட் பப்ளிகேஷன் பண்ணி அதுக்குன்னு ஒரு சட்ட வடிவம் கொடுத்த பின்னாடி அதை மாத்துறதுக்கு இந்த கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இப்போ கவர்னர் ஒரு அம்மன் சிலை இருக்குன்னு வச்சுங்க, அந்த அம்மன் சிலையை நாயுடு நீங்கள் உங்கள் ஊரில் திரும்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான கலரை டிசைனை பண்ணிப்பீங்க. நாங்கள் ஒரு காலனிக்குள்ளே தான் வைக்கிறோன்னா எங்களுக்கு தேவையான கலரை எங்கள் டிசைனை நாங்கள் அதில் போட்டுப்போம். அதை எப்படி போடாது நீங்கள் சொல்கிறது? நீங்கள் யார்? இப்போ கவர்னர் தமிழக அரசு வெள்ளை உடுப்பை மாற்றிட்டு காவி உடுப்பு போகணுன்னு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாரா? அவர் கவர்மெண்ட்டுடைய இன்விடேஷனில் போட்டிருக்காருலங்க, என்ன பேசுறீங்க? இல்லை, நீங்கள் போடக்கூடாதுன்னு என்ன இருக்கான்ற இருக்குங்கிறது இதுவும் கற்பனை தான். இப்போ நீங்கள் உலகம் உருண்டான்னா முதல்ல அவனை பிடிச்சி கொண்டானுவான், இல்லை தட்டாதான் நான். அதுக்கப்புறம் திரும்பவும் உலகம் உருண்டைன்னு ஏற்றுக்கொண்டாங்களே. அப்போ ஒரு கருத்தும் சிந்தனையும் காலத்துக்கு அது மாதிரி மாறும்ல. நீங்களே அதில் வந்து வெள்ளை உடுப்பை நீங்கள் தான் போட்டிங்க. சரி, நான் என்ன கேட்குறேன், திருவள்ளுவர் பூணூல் போட்டிருந்தார். எங்கேயா பூணூல் போட்டிருந்தாருன்னு அவனுக்கு தெரியும். எவன் சொன்னான் பூணூல் போட்டுக்கணும்? சொன்னவனே நாக்கா இருக்கணும். நீங்க தான் இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க பூணூல் போட்டு. ஆமா, பறையர்கள் எல்லாரும் பூணூல் போட்டவர்கள் தான். நீங்க பூணூல் போட்டிருக்கீங்களா? நாங்க போடல. இப்போ அப்ப ஏன் போடல? நல்லது கட்டத்துல பூணூல் போடுவோம். அது நல்லது கட்டத்துக்கு எல்லா ஜாதிக்காரரும் தான் போடுவாங்க. அதுக்கு தான் முந்தி பாருங்க, எல்லா ஜாதிக்காரனும் பூணூல் போடுவாங்க. ஏன்னா எல்லா சாதிக்காரனும் பறையர் சமூகத்திலிருந்து பிரிந்து வந்த சாதிகள் தான் மற்ற சாதி எல்லாமே. பறையர் சாதி தான் தாய் சாதி. சார் இருக்கட்டும் சார். முந்தி பிறந்தவன் முப்பரிநூல் தரித்தவன் நான், சங்கு பறையன் நான், சாதியில் மூத்தவன் நான். போதுமா? 30 நாள் பூணூல் போட்டவன் நான். உங்களுக்கு ஏதாச்சும் பாடல் வச்சிருக்கீங்களா? பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஐயா, உங்களுக்கு ஏதாவது பாடல் வச்சிருக்கீங்களா? எங்களுக்கு பாடலும் இல்ல, பாட்டும் இல்ல, பாடலும் இல்ல. சரியா? பாட்டாரிய நாயுடுகளுக்கு எது பாடலாம் கிடையாதா? எங்களுக்கு பாடலும் இல்ல, கத்திரிக்காய். சரி, நீங்க இல்லையா, நீங்க ஒத்துக்க மாட்டீங்க கடைசி வரைக்கும். காவாலா காவாலான்னு ஒரு பாட்டு வந்து அதை வச்சுக்கிறீங்களா? காவாலா வச்சுக்கலாமா? நாயுடு வச்சுக்கோ. நான் வச்சுக்கலையா, நீங்க வச்சுக்கிறீங்களா? நீ வச்சுக்கோ, அந்த அம்மாவையும் வச்சுக்கோ போ. ஐயா, இதெல்லாம் வந்து வழக்கில் வந்துருமியா? அந்த அம்மா சொல்லக்கூடாது அப்படிலாம் பேசுறீங்க. இல்லை சரியா, நீங்கள் திருவள்ளுவர் ஒத்துக்க மாட்டீங்க. எவ்வளோ பார்த்தாலும் வச்சுக்கணும், எவ்வளோ பார்த்தாலும் கட்டிக்கணும். சரியா, திருவள்ளுவர் விட்டு வந்துடுவோம். இப்போ ரீசெண்டாக பேசியிருக்காரு, திருமாவளவன் பேசியிருக்காரு, ஆண்டுக்கு ஒரு பிரதமர் வரலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது, ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு திருமாவளவன். கண்ண அவர் சொல்லியிருக்காருன்னா அவர் தனிப்பட்ட அவர். நீங்க அந்த நேரடியாக நம்முடைய முதல்வருக்கு சொல்லுகிற அறிவுரை, ஒரு ஆண்டு கிடைக்கும். நீங்க வந்து எங்களை வச்சு ஆட்சி அமைச்சிட்டு சும்மா 5 வருஷம் நீங்களா இருந்துடாதீங்க. 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் ஆண்டுங்களா, அடுத்த வருஷம் கொஞ்ச நாளைக்கு காங்கிரஸ், கொஞ்ச நாளைக்கு எனக்கு, எல்லாத்துக்கும் சிஎம் பதவி கொடுங்கன்னு மறைமுகமாக திமுகவுக்கு விடுக்கிற அறைகூவல் இது. கொடுப்பீங்களா நீங்க? இங்க பாரு, ஏன்னா இதே திருமாவளவன் தான் மக்கள் நல கூட்டணியில் பேசுறாரு. நீங்கள் எங்களுக்கு 2 தொகுதி கொடுப்பீங்க, நாங்கள் மீதம் இருக்கிற எல்லா தொகுதிக்கும் உங்களுக்கு போஸ்ட் ஓட்டணும், கொடி வைக்கணும், உங்களுக்கு ஓட்டு போடணும். அப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு எங்களால் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா நாங்கள் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இருப்போம் என்பது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு மக்கள் நல கூட்டணியில் மேடையில் பேசுனாங்கல்ல, அதை இப்போ லைட்டாக அப்படி எடுத்து விட்றாங்க. இல்லை, நீங்கள் கொடுப்பீங்க ஒரு நியாயம்னா அப்புறம் தமிழ்நாட்டுக்கு அதே நியாயம் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? நீங்கள் எதுவும் பிரதமர் 5 ஆண்டு காலம் இருக்காங்கல்ல, அது மாதிரி முதலமைச்சர் பதவி 5 ஆண்டு காலம் பிரித்து கொடுக்க எதுவும் வாய்ப்பு இருக்கா? 3 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு 2 ஆண்டு காலம் யாருக்காச்சும் கொடுக்கலாம்ல? காங்கிரஸ்லையோ இல்லை திருமாவளவன் ஐயாவுக்கு யாருக்காச்சும் கொடுக்கலாம்ல?
யோசிக்கிறீங்களா? கேட்குறேன். ஏன் மத்திய மல்லிகார்ஜுன கார்கே ஒரு எஸ்சி வரலாம் நீங்கள ஒரு மாநிலத்தை கொடுங்க ஒரு எஸ்சிக்கு கொடுத்து பாருங்களேன், எப்படி திருமாவளவன் இருக்குன்னு கொடுங்க. பார்ப்போமே. பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படிங்களா? அதாவது வம்புழுக்கணும்னு முடிவு பண்ணி வந்திருக்காரு மூர்த்தியாரு. அவருக்கு தூவம் போட்டுக்கிட்டு இல்ல நீங்க ஏயா போடுறது இல்லையா? அவர் திருமாவளவன் இல்ல பேசல. மல்லிகார்ஜுன கார்கேக்கு வக்காலத்து வாங்கினால ஒரு எஸ்சி திருமாவுக்கும் இவருக்குமே பிடிக்காது. இவர் திருமா கட்சியில இருந்து விலகி வந்தவர். இன்னைக்கு திருமாவளவனுக்கு வந்து இவரு ஏங்க பிடிக்குது பிடிக்கல இல்லையா? அவர் சொம்படிக்கலாம் இருக்கட்டும். ஒருத்தர் முதல்வரா வந்தானே எனக்கு பெருமை தானே. பெருமைதான். அப்ப எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வாக்களிச்சு அவரை ஜெயிக்க வைங்க. நீங்க 2 தொகுதி தானே கொடுக்குறீங்க. 214 தொகுதியில அவர் கிட்டத்தட்ட 220 தொகுதியாவது வெற்றி பெற செய்யுங்க. அப்ப நீங்க நிக்கவே மாட்டீங்களா? எது நீங்க நாங்க நிப்போம், அது வேறங்க. அவரை நீங்க எடுத்துக்கோங்க, தத்தை எடுத்து நீங்க தனியா நிப்பாட்டுங்க. தனியா நிப்பாட்டி 120 தொகுதி வந்தா தானே அவர். அதுதான் அண்ணாமலை சொன்னாரு, திமுக தனித்து நின்றால் பல இடங்களில் டெபாசிட் இழக்கும். பாப்பா அந்த அண்ணாமலைக்கு அவ்வளவு பேசுனீங்கல்ல, இங்க திருமாவளவன் ஐயாவுக்கு ஒரு வாட்டி கொடுத்து பாருங்களேன். ஒரு ஆண்டு கூட்டணியில தானே இருக்காரு. மக்கள் வாக்களிச்சா திருமாவளவன் முதலமைச்சரா மட்டுமல்ல பிரதமரா வர்றதை கூட நான் நீங்க விரும்புறேன். தான் 2 சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டீங்களா? இங்க பாரு, நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் முதலமைச்சராவோ அல்லது தேசத்தினுடைய பிரதமரா வர்றதுக்கு எனக்கு சந்தோஷமே. ஐயா இப்ப ரொம்ப கூலா பதில் சொல்லுவாரு. சரி, செல்வ பெருந்தகை கொடுத்துடலாம்ல? எது செல்வ பெருந்தகை ஐயாவுக்கு அவர் கொடுத்துடலாம். செல்வ பெருந்தகைக்கு கொடுத்தா என்னத்தை கொடுக்கறது? சிஎம் போஸ்டிங் கொடுத்து விடுங்களேன். கொடுக்கலாம், அவருக்கும் கொடுக்கலாம். அவரும் தகுதியானவர் தான். அவரும் பட்டியலின மக்களை சேர்ந்தவர் கொடுத்து பாருங்களேன். மூர்த்தி கூட கொடுக்கலாமே. வேணா நீ இருக்கிற எங்க அண்ணனுக்கு கொடுங்க, முதல்ல திருமாவளவன் கொடுங்க, அப்புறம் இப்போ நான் என்ன சொல்றேன், திருமாவுக்கு கொடுக்கும்போது மூர்த்தி வேணா நான் திமுக எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது. அதனால நான் கையெழுத்து போட்டு நாளைக்கு ஒரு டிக்ளேர் ஐயா நான் திமுக இல்லையா? நீங்க வேற திருமாவளவன் அவர்கள் திமுக தானே, நீங்க கொடுக்கலாம்ல அவருக்கு. இங்க பாருங்க, அரசியல் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கக்கூடிய நடிகர்களிடத்தில் நான் பேசுவதை தவிர்க்கிறேன். சரி ஐயா, ஒரே கேள்வி. உங்க 3 ஆண்டு காலம் ஆட்சி முடிஞ்சிருக்குல்ல, பெண்கள் பாதுகாப்பா இருக்கான்னு நினைக்கிறீங்களா? பெண்கள் குழந்தைகள்லாம் அந்த ஆட்சியில பாதுகாப்பா இருக்காங்களா? உங்க பார்வையில் எப்படி இருக்கு பாக்க? அதான் எங்க பார்த்தாலும் ரேப்பு அது இது நடந்துகிட்டு இருக்கு. எங்க பாதுகாப்பா தான் இருக்கா? பாதுகாப்பா எங்க பாதுகாப்பு? பாவம், சின்ன குழந்தைய 6 மாச காலமா கூட பிறந்த பெரிய மகனே அவன் அந்த டெய்லர் 3 பேரும் சேர்ந்து ரேப் பண்ணி 6 மாசமா அந்த பிள்ளை இது பண்ணி அவங்கள போஸ்டல் சட்டத்தில் போன 4 நாளைக்கு முன்னாடி பிடிச்சி கைது பண்ணியிருக்கு. என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்ப காவந்து சர்க்காரா இருக்கிறதுனால எங்களால அதை பண்ணிக்க முடியல. என்ன பண்ணிக்க முடியல? இப்ப என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? 4ஆம் தேதி ஓட்டு எண்ணி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கத்தி எடுத்து குத்தலாம் யாரையாச்சும் போயிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. சட்டம் ஒழுங்கு பேணி காக்கிறது கூட 4ஆம் தேதி வரைக்குமா? சிஎம்க்கு இப்போ நோ பவர் சார், ஒன்லி ஃபார் டிஜிபி தான் சார் பவர். அது வந்துங்க தாயா கேட்குறேன். இப்போ இடத்துல கத்தி எடுத்து குத்தினா கண்டுக்காம விட்டுருவீங்களான்னு நாங்க எப்படி கண்டுக்கோம்? போலீஸ் தான் பார்க்கணும், நாங்க பார்க்க முடியாது. நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது. 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப தேர்தல் நடைமுறை சட்டத்துல இருக்கு. ஐயா, நலத்திட்ட உதவிகள் போன்ற அந்த மாதிரியான கொள்கை சார் எல்லாத்துக்குமே சார் தண்ணீர் பந்தல் போடுறதுக்கு நாங்க பெர்மிஷன் வாங்கி தான் தண்ணீர் பந்தலே வச்சிருக்கோம். அப்ப இது இல்லைன்னா இப்ப தேர்தல் காலையில மட்டும் பர்மிஷன் இல்லாம நீங்க தண்ணீர் பந்தல் வச்சிருக்கீங்க சார்? இல்ல சார், 1 மாசம் தேர்தல் போயிட்டு போகுது. அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப பாதுகாப்பா இருந்தாங்களா? பாதுகாப்பு தான். எங்க அரசு மாதிரி ஒரு மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு, இது போன்ற ஒரு அரசை இதற்கு முன்பும் பார்த்திருக்க முடியாது, இதற்கு பின்பும் பெண்கள் மாநாடு போடுறாங்க. அந்த மாநாட்டுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த பெண் காவலரை பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கிய பெருமகனார்கள் நிறைந்த இதுக்கு என்ன பண்ண போறீங்க? திமுக என்ன பண்றது? இதுல எவனோ ஒருத்தன் ஊடுருவி இருக்கான். தப்பு பண்ற ஆளுக்குள்ள ஊடுருவலால் தான். சரி, தப்பு பண்ணவனுக்கு எப்படி அங்க இருக்கிற பெருந்தகைகள் போய் அவன் மேல எஃப்ஐஆர் போடாதீங்க, ஏமா நீ கேஸை வாபஸ் வாங்கம்மான்னு மிரட்டி முதல்ல வாபஸ். நீங்க பாத்தீங்களா மிரட்டினத? சும்மா இந்த மாதிரி எல்லாம் எடுத்தோம் கவுழ்த்தோன்னு பேச புகார் கொடுத்த பெண் வாபஸ் வாங்கலையா? அது வாபஸ் வாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை, எடப்பாடியார் போன்றவர்களாம் பேசி திரும்பவும் அந்த பொண்ணுகிட்ட அந்த கம்ப்ளைண்ட் வாங்கி அந்த மகளிர் போலீஸ் கிட்ட திருப்பி ஆக்ஷன் எடுத்தாங்க. இல்ல சார், இப்ப பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி இருந்தார்ல பெண்கள் குழந்தைகளை. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு இடத்துல ஒரு ஸ்கூல் பிள்ளைய பாலியல் தொழில ஈடுபடுத்திருக்காங்க. ஹைதராபாத் கூட்டு போயிட்டு அங்க முடிச்சுட்டு திரும்ப அந்த குழந்தைய கூட்டு வந்து அடுத்த நாள் எக்ஸாம் எழுதுது. ரொம்ப பாதுகாப்பா இருக்கே. அதுவும் இவங்க சப்போர்ட் பண்ண ஆளு அவன். நீங்க சப்போர்ட் பண்ண ஆளு வேற. கருக்கா வினோத் வெட்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிலாம் கேட்கறாங்க. இங்க பாரு, எங்க ஆட்சியில எது நடந்தாலும் எங்களுக்கு தான் பொறுப்பு, நாங்க தவிர்க்கலை. ஆனால் இந்த கற்கா வினோத்து வந்து அதுக்கு பாதுகாவலராக இருந்திருக்கான். அந்த தேவடியா அந்த தொழிலை பண்ணியிருக்கான். தேவடியா தொழிலை அவள் பண்ண தேவடியா தொழில் இப்போ கண்டுபிடிச்சி தான் அவளை இப்போ கைது பண்ணி. சரி, காவல்துறை சார்பாக கற்கா வினோத்துக்கும் யாருக்கும் தொடர்பு இல்லை, அவர் ஒரு தனி நபர் தான். யாரு?
அப்படின்னு ஒரு அறிக்கை வந்ததா இல்லையா? ஆளுநர் ஆமாங்க. இவ தானே போய் பெயில் எடுத்துட்டு வர்றா. என்ன அப்ப அவங்க ஒரு குரூப் தானே. சும்மா இருங்க சார். எப்ப போய் பெயில் எடுக்கிறா? தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக அவ போய் பெயில் எடுத்துட்டு வந்து அவனை இல்லைங்க, அப்ப சரிங்க, அவங்க எல்லாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தானே. அப்போ யாரு அந்த கற்காவினத்தை இந்த பொம்பளை எல்லாரும் அவ பெயில எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவ கூட போய் ஒருத்தர் சிறைக்கு போயிடுறான். முன்ன பின்ன தெரியாதவங்க போய் ஒருத்தங்க பெயில் எடுப்பாங்களாங்க? அவ எடுத்திருக்கான்ல அவன் பாருங்க. சார் எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா அவர் எங்க சார் போய் பாம்பு வீசினார்ல, எங்க வீசினாரு? கவர்னர் மாளிகை. கவர்னர் யாருக்கு பிடிக்காது? ஐயாவுக்கு தான் பிடிக்காது. அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. சோ அப்படி லிங்க் இருக்குமோ? லூசு பேலுல அவன் போய் இதா வீசினா, பாமா வீசினா, என்ன வீசினாரு? இதெல்லாம் பாம்பு வீசுன்ற பேர்ல என்ன பண்ணாரு போயிட்டு? என்ன பாம்பு வீசினா? நீங்க ஐயா சொல்லது புனையப்பட்டதா தானே. என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க? என்ன பண்ணிட்டு இருந்தான்? சிட்டி பானை செஞ்சுட்டு இருந்தான். போ அவை கொஞ்சோண்டு மண்ணெண்ணெயில ஒரு இதை போட்டு பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல் தான். ஏன் அதையே அந்த லூசு போய் எங்கேயுமே போடாம அங்க போய் தூக்கி போட்டாங்க? அது வீட்டுல போட்டுருக்கான், வெளியில இருக்க அந்த கேட்டு வாசல்ல. ஓ அப்போ மதுசோர் ஏறி குச்சி உள்ள போய் கவர்னர் மேல போட்டிருக்கணுமா? உங்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லையா? வீசுறதா இருந்தா எப்படி வீசி இருக்கணும்? அவன் பாவம் அப்படி ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கான். நான் தான் இதுல போட்டு காட்டுறேன். அவன் தேனாம்பட்டுல இருந்து நடந்து வந்தான். வந்து எதுக்கு கவர்னர் ஹவுஸான வந்து முடியுது அந்த பயணம்? என்னமா போக கூடாதா? போயஸ் கார்டன் போக கூடாதா? அவனை கூப்பிட்டு கேளுங்க சார். என்ன எதுக்கு உங்கால் தானே அவன்? இந்த பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசுறது. ஆமாயா, சந்தேகம் அப்படிதான் இடமளிக்குது. உங்களுக்கு தொடர்புடையவரா இருக்கு. அவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்களா இல்லையா? அப்பா நாங்க அவனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணோம்? அவன் தனி நபர் தான். அவன் வந்து மூல வளர்ச்சி இல்லாதவன். அவன் புள்ள நீட் தேர்வு எழுத போச்சு, அந்த வந்து எழுத முடியலையே, நீட்டில் பாஸ் பண்ண முடியலையன்ற அந்த வெறுப்பில் வந்து போட்டான்னு அவன் கூட சொல்லலை. அந்த மூஞ்சை பார்த்தா நீட் ஒழிக்கன்னு கோஷம் போட்டு வருது. இதெல்லாம் ஓவரா தெரியல. பிடிச்சி உள்ள போட்டது இந்த அரசு தான். சும்மா இந்த வேலையெல்லாம் இல்ல. அந்த இன்வெஸ்டிகேஷன் இப்போ NIA இன்வெஸ்டிகேஷன் தானே இது வெளியே வந்து. ஆமா, அதுவே தெரியும், அவங்க மூலமா தெரிய வந்தது. நம்ம தமிழ்நாடு போலீஸ் அதை விசாரணை பண்ணி அதை சொல்லலையே சார். தமிழ்நாடு போலீஸ்னா என்ன, மத்திய போலீஸ்னா என்ன, ரெண்டும் எல்லாம் இப்போ எல்லாம் ஒன்று தானா? போலீஸ் எல்லாம் ஒன்று தானே சார். இதுல என்ன இருக்கு? சரியா, ஒரே ஒரு கேள்விதான். தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் கொலை நடக்குது, என்ன காரணம்? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 கொலை அடுத்தடுத்து நெல்லையில் நடந்துட்டு இருந்துச்சு. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு தேர்தல் தான் காரணமா? எப்போ இதுக்கு அது காரணம் வச்சிருக்கீங்களா? இப்போ எத்தனாம் தேதி நடந்துச்சு? எப்போ நடந்துச்சு? யாரு? நெல்லையில் அந்த காங்கிரஸ் கட்சி. அதுக்கு அடுத்து இப்போ தீபக் ராஜன் ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காங்க. தீபக் ராஜ் இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. 2 வாரத்துக்கு முன்னாடி. நேற்று இல்லை, 2 வாரம் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து தேர்தல் வந்து இதுல இருக்கு, புரிஞ்சுக்கோ. அப்ப அதான் கண்டுக்கவே மாட்டீங்க. என்னதான் பிரச்சனை? என்னதான் பிரச்சனை? இப்ப எதுக்குமே தேர்தல் 4ஆம் தேதி முடியட்டும் சார், அப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்பதான் எங்களுக்கு அதிகாரம் வரும். இப்ப காபந்து சர்க்கார் தானே. என்ன புரியாம இது எப்படி காபந்து சர்க்கார் நடக்குது? எலெக்ஷன் முடியற தொட்டிக்கு காபந்து சர்க்கார் தாங்க நடக்கிறது. MP தேர்தல், MP தேர்தல் தான். MP தேர்தலுக்கு அப்படித்தான் இருக்க முடியும். MP தேர்தல்ல இப்ப எல்லாமே வந்து அதிகாரத்தை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சரி, 4ஆம் தேதி முடிஞ்ச உடனே என்னன்னா நீங்க பண்ணி கொடுப்பீங்க? நீங்க 4ஆம் தேதி முடிஞ்சா நீங்க வெளியே வரதுக்கு 1 வாரம் ஆகும்போது அந்த சோகத்துல நீங்க உள்ள போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. நாங்க மாவது சோகமாவது. எங்க கட்சி ஆட்சி அமைக்க போது நாங்க எல்லாம் போய் டெல்லிக்கு டிக்கெட் போட்டு. சரி, அப்ப ஒண்ணு பண்ணுங்க. ஐயா, டெல்லிக்கு டிக்கெட் நீங்க போட்டுருக்கீங்களா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க. நீங்க எதுக்கு போறீங்க? ஐயா, வேடிக்கை பார்க்கத்தான். ஐயா, இந்தியா கூட்டணி வந்து ஆட்சி அமைச்சா 2 நாளைக்கு ஒயின் ஷாப் முழுக்க ஃப்ரீ சரக்கையா நீங்க தரீங்களா? அறிவிப்பீங்க? நீங்க தானே அறிவிங்க. நீங்க அறிவிப்பு எதுவும் வாய்ப்பு இருக்கா? போய் வாங்கிக்கலாம்னு பாக்குறீங்க? அறிவிங்க. இல்ல எல்லாரும் குஷியா இருக்கட்டும், நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி தமிழ்நாடு மக்களும் சந்தோஷமா இருக்கட்டும். நான் வேணா ஒரு 100 பேத்துக்கு வேணா கட்டிங் வேணா பார்த்தாறேன். எங்க டேட் இதெல்லாம் அறிவிச்சிட்டீங்கன்னா வர வசதியா இருக்கலாம். வர வசதி என்ன இருக்கு? ஏதாவது ஒரு கடையில சொல்லிடுறோம், அந்த கடையில போய் குடிமக்கள் ஒரு 100 பேர் 2 கட்டிங் போட்டுக்கிறட்டும், அவ்வளவுதான். வேற என்ன? ஃப்ரீ. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க 2 ஒரு கடையில சொல்றீங்க. இத மேல அப்படி பரிந்துரை பண்ண அரசு நினைச்சா ஃப்ரீயாவே கொடுத்துடலாம் நம்ம கடையில. நாங்க சந்தோஷத்துக்கு சரக்கடிக்கிற ஜாதி இல்ல சார். நாங்க சந்தோஷத்துக்கு நல்லா கஞ்சா எடுக்கிறீங்களோ? பாவியலா, ஏன் இந்த அநியாயம் எல்லாம் பண்றீங்க? நாளையா நீங்க இந்தியா கூட்டணி வெட்டினோம்னா அவ்வளவு ஒரு பிரகாசமா இருக்கே மூஞ்சி. திடீர்னு தோத்து போட்டா என்ன பண்ணுவீங்க? எது தோத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு நடப்பு. இங்க பாரு தம்பி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இல்ல அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க பாக்க. அரசியல்ல வெற்றிங்கிறதும் தோல்விங்கிறதும் சகஜம். அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்பட முடியாது. 10 ஆண்டு காலம். அப்ப மோடி சிறப்பா ஆட்சி செய்யறான்னு அர்த்தம். ஆமா, எனக்கு சரி விடு. இது என்னத்துக்கு உன் மனசையும் வேதனைப்பட்டு பாக்குற மனசையும் வேதனைப்படுத்தணும்?
மோடி நல்லாவே பண்ணாரு, நல்லாவே பண்ணுவாரு. இப்போ அவர் இப்போ இதுல போய் ஒப்புக்கொண்டு விட்டார் காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள். ஒப்புக்கொண்டு விட்டார் காமாட்சி நாயுடு. நல்லா பண்ணுவாருன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நல்லா சிறப்பாக ஆட்சி பண்ணுவார். நல்லா பண்ணுவார். என்ன பண்ணுவார்? மக்களை எல்லாம் வயித்துல அடிப்பார். நீங்க தலையில அடிப்பீங்க. நாங்க தலையில அடிக்க மாட்டோம், மக்களை வாழ வைப்போம். ஆனா ரோட்ல கடந்தெல்லாம் ஜாவுறாங்க, ஒன்றும் செய்யலைன்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா, வெயிலுக்கு கூட தண்ணி கூட வைக்க மாட்டீங்களா? நீ ரேஷன்ல எல்லா இதுவும் நாங்க இப்ப தர்றோம், ஃப்ரீயா ஐயா, வர்றோம். ரேஷனை பத்தி திரும்ப திரும்ப சொல்லாதீங்க, திட்டுவாங்க. ஒரு வார காலமாக ரேஷன்ல பொருள் இல்லை, அது இல்லைன்னு ஜனங்க அங்கங்க ஆமா. கத்திக்கின்னு அங்கங்க காணொலி வெளியிட்டு அது சோசியல் மீடியாவில் பேசுனீங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. சரி, ஓகே ஐயா, தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.